வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் ஹாரர் ஜானர்ல இருக்கக்கூடிய டாப் 5 ஹிந்தி வெப் சீரிஸ் தான் நான் உங்களுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இது எல்லாமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி நம்ம சேனல்ல கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க இந்த வீடியோவை பார்த்த உடனே யோசிக்காம உடனே இந்த சீரிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ் தான். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சில வெப் சீரிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணா மட்டும்தான் என்னோட வீடியோ வந்து உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ மறந்துடாம பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய மொதல் வெப் சீரிஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசூர். இந்த அசூரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுரன். அதாவது அந்த அசுரனோட ஃபர்ஸ்ட் அந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் ASUR. ஸோ அதை எடுத்து தான் அசூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சீசன் இருக்குது. இதுல சீசன் 2 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்துச்சு. அதே மாதிரி சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2020 அது ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த 2 சீசனும் பார்த்தீங்கன்னா அடுத்த மொமெண்ட்ல பார்த்து முடிச்சேங்க. ஒரு நைட் ஃபுல்லா உட்காந்து ஒரு சீசனை முடிச்சேங்க. அதே மாதிரி அடுத்த சீசனையும் அடுத்த நாளே நான் முடிச்சிட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லாம் பார்த்துட்டு நம்ம தூங்கலாம்னு நினைக்கும் போது நம்மள தூங்க விட மாட்டானுங்க. அடுத்தன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா பார்த்துட்டு நான் காலையில தான் தூங்கினேன். சீசன் 1 தரமா எடுத்திருக்கானுங்க அப்படின்னா சீசன் 2 இதோட சூப்பரா எடுத்திருப்பானுங்க. இந்த சீரிஸ் மொத்தமா என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் கான்செப்ட் தான். இந்த சீரிஸ் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு கொலை ஒன்று நடக்குது. ஒரு ஆளை அடிச்சு கொன்னு அவனை இழுத்துட்டு போய் மைக்ரோ ஓவனுக்குள்ள அவன் தலையை விட்டு அவங்களோட ஃபேஸை எரிய விட்டு அந்த பாடியை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல போய் போட்டு அதுலயும் குறிப்பா அவங்க பாடியில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாய்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு இதெல்லாம் லைட்டா தூவி விட்டு அங்க இருக்கிற நாயெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாடியை கடிச்சு கொதறி அந்த மாதிரி ஒரு கண்ண கொடூரமான ஒரு வகையில ஒரு டெட் பாடி ஒன்று கிடைக்கு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுல சாகுறவங்க எல்லாம் யாரு, கொலைப்படுறவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுல இருக்கிற ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நல்லவங்களையா தேடி தேடி போய் கொலை பண்ற ஒரு கொலைகாரன். இதையெல்லாம் அவன் எதுக்காண்டி பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மொத்த வெப் சீரிஸும் போகும். இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரன்சியல் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா CBI கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இதுல சில கொலைகள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்கும். இப்படிலாம் கூட யோசித்து கொலை பண்ணுவாங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நான் இவனை தான் கொலை பண்ண போறேன்னு சொல்லி ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிடுவான். ஸோ அவங்களுக்கு கொடுத்திருந்த பயங்கரமான ப்ரொடெக்ஷன்லாம் மீறி எப்படி அந்த கொலையை பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்ட்ல போகும். சீசன் 1ல பாத்தீங்கன்னா அங்கங்க வர்ற எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா பரபரன்னு அந்த மாதிரிலாம் போகாது. அங்கங்க லைட்டா ஸ்லோவா தான் போகும் சீசன் 1. ஆனா சீசன் 2 பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்ல பரபரப்பா போகும். ஒவ்வொரு எபிசோடோட எண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸோட ஸ்கிரீன் பிளேவை உங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. குறிப்பா இந்த சீசன் 2 ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா சுத்தமா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா சீசன் 1ல பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே சீசன் 2 ஸ்டார்டிங் அப்படியே மிடில் போய் அந்த எண்டில் முடிக்கும் போது ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. சீசன் 1 நீங்க பார்க்கும்போது இதை ஒரு சீரியல் கில்லர் மோட்ல கொண்டு போய் சீசன் 2 முடிக்கும் போது இதை வேற ஒரு ஜானர்ல கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தோணும். மொத்தமா 2 சீசனையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 8 எபிசோடு வரும். இதுல ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஓடக்கூடியது. ஸோ 2யும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12.5 மணி நேரத்துக்கிட்ட வரும். அதுலயும் குறிப்பா சில வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீனை வச்சு நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்த சீரிஸ்ல அப்படிப்பட்ட சீன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபேமிலியோட உட்காந்து தாராளமா பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட் தான். இதுல சுத்தமா அடல்ட் கண்டென்ட்டே கிடையாது. ஆனா என்ன இந்த கொலை பண்றது, ஸோ அந்த மாதிரி வயலன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்போட தான் இருக்குது. நீங்க இதை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய அந்த வெப் சீரிஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரண்யாக் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் தான். இது பாத்தீங்கன்னா 2021 டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு. இந்த சீரிஸோட கதை பாத்தீங்கன்னா சிமோரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடக்குது. அந்த ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க தான் ரவீனா தந்தோன். அவங்க சில ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காக ஒரு 1 இயர் லீவ் அப்ளை பண்றாங்க. அவங்க லீவ்ல போறதுனால அவங்க இடத்துக்கு ஜாயின் பண்றதுக்காண்டி இன்னொரு போலீஸ்காரர் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரம்பிரத சாட்டர்ஜி. கரெக்டா ரவீனா லீவுக்கு போற முந்தின நாள் 18 வயசு பிரெஞ்சு பொண்ணை யாரோ கொடூரமா கற்பழிச்சு அவங்கள கொலை பண்ணி காட்டுல இருக்கிற ஒரு மரத்துல அவங்கள தூக்குல தொங்க விட்டுறாங்க. இந்த கொலையை பார்த்தா அங்க இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இத கொன்னது அங்க இருக்கிற ஒரு சிறுத்தை மனுஷன் தான். ஏன்னா இதே மாதிரி 19 வருஷத்துக்கு முன்னாடி பல பெண்களை கற்பழிச்சு இதே மாதிரி தான் கொடூரமா கொலை பண்ணியிருக்கிறான். அதனால இதையும் அவன் தான் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கொலைகள்லாம் தொடரும்னு ஒரு வதந்தி அந்த ஊருக்குள்ள பரவிக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் கட்டுக்கதையா இல்ல உண்மையிலே இதே மாதிரி ஒரு மனுஷன் உள்ள இருக்கானா? அத போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சாங்களா? அதே மாதிரி அவன் யாரு, எதுக்காண்டி இந்த கொலைகள்லாம் பண்றான்? அதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதை. யூசுவலா படத்தோட கதை நடக்கக்கூடிய ஊரு நமக்கு புதுசா இருந்து
அந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாம அப்படி ஒரு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஊர்ல அந்த கதை நடக்கும்போது அந்த ஊரை பத்தியும் அங்க இருக்கிற அந்த மக்களை பத்தியும் அவங்களோட அன்றாட அந்த வாழ்க்கையை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ள கண்டிப்பா கிரியேட் ஆகும். அதை பார்க்கும்போது அது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இந்த கதையிலும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், இங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அப்படி அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை ஏத்துக்கிறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த சிசிடிவி கேமராலாம் நமக்கு அதிகமா பழகி போச்சு. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்லாம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கு. ஒருவேளை இந்த கதை 2000க்கு முன்னாடி இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா ஓகே, அந்த காலகட்டங்கள்ல டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருந்திருப்போம். ஆனா இந்த கதை பாத்தீங்கன்னா கரண்ட்ல தான் நடக்குது. அப்படி இருந்தும் அங்க டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப டிலேவா தான் கிடைக்குதுன்னு அவங்க சொல்லும் போது நம்ம ஏத்துக்கிறோம்னா அந்த ஊரை பத்தியும் அங்க நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு நம்மள ஆரம்பத்துல இருந்தே ஒரு கிளாரிட்டி இந்த படத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சஸ்பெக்டோட கால் ஹிஸ்டரி வேணும்னாலோ இல்ல ஒரு விக்டிமோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும்னாலோ அவங்களுக்கு உடனே கிடைக்காது. எல்லாமே அந்த ஊர்ல ரொம்ப டிலேவா தான் கிடைக்கும்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துறாங்க. நம்மளும் அந்த மைண்ட் செட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி அந்த கதைக்குள்ள நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதே மாதிரி எங்கேயுமே ஒரு துளி கூட லாஜிக் பார்ப்போம் அப்படின்னு நமக்கு தோணவே தோணாது. இந்த வெப் சீரிஸோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குதுன்னா, ஒரு 3 பேர் இருக்கிற இடத்துல அதுல 2 பேருக்குமே மட்டும் தெரிஞ்சிருக்கிற அந்த விஷயத்த அவங்களுக்குள்ள அதை பேசிக்கும் போது அங்க 3ஆவதா இருக்கிறவனுக்கு என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமாவும் இருக்கும், என்னதான் பேசுறாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் ஆகும். அந்த ஒரு பேட்டர்னா தான் இந்த ஸ்கிரீன் பிளேல இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுல மொத்தம் 8 எபிசோடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இடையில பிரேக்கே விட மாட்டீங்க. 8 எபிசோடையும் ஒரே ஸ்ட்ரெச்சா பார்த்தாலும் சரி, விட்டு விட்டு பார்த்தாலும் சரி, எங்கேயுமே நமக்கு சலிக்காது. எந்த சஸ்பென்ஸையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு கியூரியாசிட்டியோட அந்த 4 மணி நேரம் அந்த ஸ்கிரீனையே குறுகுறுன்னு பார்க்க வைக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட ஒரு யதார்த்தமா இந்த ஸ்கிரீன் பிளே இருந்தாலும் நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் போர்ஷனை இந்த மெயின் கதையோட கனெக்ட் பண்ணது எனக்கு லைட்டா சினிமேட்டிக்கா தான் இருந்தது. மற்றபடி செகண்ட் சீசனுக்காண்ட கொடுத்த லீடு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல வர விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும். குறிப்பா அந்த ஊரை ஜியோகிராபிக்கலா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சது அந்த ஊரையும் அந்த ஊர் அட்மாஸ்பியரையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ம அந்த கதையோட இன்வால்வ் ஆகிறதுக்கும் எமோஷனல் ஆகிறதுக்கும் விஷுவல்ஸ்க்கு பெரிய பங்கு இருக்குதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்றது கட்டு கதை அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சாலும் ஒரு 4 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கோட அந்த ஸ்கிரீன் பிளே மூலமா நம்மள இந்த டிவி முன்னாடி கட்டி போட்டிருக்கிறது இந்த ஆரண்யாக் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வயலன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய ஒரு தரமான வெப் சீரிஸ் கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. நீங்க இந்த சீரிஸை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்மளோட லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய சீரிஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாகத் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்ப அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ் டப்லயும் இருக்குது. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா சோனாக்ஷி சின்ஹா, அதே மாதிரி விஜய் வர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதுல மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour போகும். ஒரு பெரிய சீரிஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோபாத் கில்லரோட அவனோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. அதாவது கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்களை அவங்கள கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ, அந்த சைக்கோவுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த கதைகளம் தான் இந்த மொத்த எபிசோடோட கதையுமே. இந்த சீரிஸ்ல அவங்க வித்தியாசமா பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கில்லருக்கான பேக் ஸ்டோரி அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அந்த கில்லர் யாரு அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் இதுல வச்சிருக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே பாத்தீங்கன்னா கில்லர் இவர் தான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. கில்லருக்கும் அந்த போலீஸ்க்கும் எப்படி அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படிங்கறத மெயினா வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த சீரிஸோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன்ல சோனாக்ஷி சின்ஹா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸா இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஷனேட்டான போலீஸ் ஆபீசர். பட் இருந்தாலும் அவங்களோட கேஸ்ட் அப்படிங்கறதுனால நிறைய இடத்துல அவங்கள அவமானப்படுத்தப்படுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் வருது. அதாவது நிறைய இளம் பெண்கள் பாத்தீங்கன்னா காணாம போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடிஸ் கிடைக்குது. சோ அந்த இன்வெஸ்டிகேஷனை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா இருக்கிற அந்த விஜய் வர்மா பிளான் பண்ணி இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சோ இவர் என்னென்ன மாதிரியான கொலைகள்லாம் பண்றாரு, அப்புறம் போலீஸ்க்கும் இவருக்கும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரிஸ் ரொம்ப என்கேஜிங்கா போகும். அதே மாதிரி இந்த சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட நரேஷன் தான் பயங்கரமா எஃபெக்டிவா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல த்ரில்லோ சஸ்பென்ஸ் ஃபேக்டரோ பெருசா இருக்கவே இருக்காது. பட் இருந்தாலும் இந்த கதை பாத்தீங்கன்னா வெறுவெறுப்பா நகலும். அதுக்கு காரணம் இவர் யாரு அடுத்து கொலை பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் எப்ப இவங்களை நெருங்குவாங்க, அதே மாதிரி போலீஸ் எப்ப இவரை நெருங்குவாங்க, அதே மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 விஷயத்தை கடைசி வரைக்கும் அருமையா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கதையில அந்த போலீஸ் சைடு இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டி
டிஃபிகல்ட்டிஸ், அதுவும் ஒரு பெண் போலீஸுக்கு எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் ஆர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு மிடில் ஏஜ் உமனா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிடாம பெத்தவங்க கிட்ட இருந்து திட்டு வாங்கிக்கிட்டு அங்க நடக்கக்கூடிய அந்த பிரஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு நல்ல பெண்ணா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தன்னோட ஒர்க்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேஷனேட்டா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாவும் காட்டியிருப்பாங்க. ஜாதி ரீதியா பாத்தீங்கன்னா லோவர் கேஸ்டா இருக்கக்கூடிய அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் அதை காட்டியிருப்பாங்க. ரொம்ப நீட்டான ஒரு ரோலை பிளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்தா அப்படின்னா அவங்களோட ப்ரெஷரை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க மேல போடாம இருக்கணும். அப்படி அந்த ப்ரெஷரை போடுறதுனால அவங்க மென்டலி எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதனால அவங்க எந்த மாதிரியான தப்பான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த கதையோட விஜய் வர்மாவோட கேரக்டரை சொல்லியே ஆகணும். சும்மா மிரட்டி விட்டுருப்பாருன்னே சொல்லலாம். சைக்கோபாத் அப்படின்னா அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி போல நிறைய படத்துல பாத்தீங்கன்னா அவரோட நெகட்டிவ் ஷேட் ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த கதையிலும் பாத்தீங்கன்னா பல மடங்கு மிரட்டி விட்டுருப்பாரு. ஒரு மாதிரியா தரமா ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த கதையில நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டீட்டெயிலா இருக்கும். எஸ்பெஷலி இந்த கதையோட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பா எடுத்திருப்பாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு தரமான மேக்கிங். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல கொஞ்சம் லேகான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில எபிசோடோட டியூரேஷன் தான். அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா கதை இதோட பயங்கரமா போயிருந்திருக்கும். ஸோ மறந்துடாம நீங்க இந்த எபிசோட பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய வெப் சீரிஸோட நேம் பாத்தீங்கன்னா அதுரா. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா 2023ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகி இப்ப ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ் டப்புலையும் இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா சீரிஸ். இதுல மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. இந்த சீரிஸ்ல வர்ற ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு 45 மினிட்ஸ் ஓடக்கூடிய எபிசோடா தான் இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 5 hours 30 minutes ஓடக்கூடிய இந்த அதுரா சீரிஸ்ங்க. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டில இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல 2007ல படிச்சு முடிச்ச அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரீயூனியனுக்காண்டி ஒன்னா வராங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மர்மமான முறையில ஒவ்வொருத்தங்களா இறந்து போறாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வேது அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் மூலமா நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்ய விஷயங்கள்லாம் என்னென்ன, அதே மாதிரி இவங்க எப்படி மர்மமான முறையில இறந்து போறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, 2007ல அப்படி என்னதான் நடந்துச்சு, அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கதை தான் இந்த அதுரா சீரிஸ். இதுல நடிச்சிருக்கவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா சூப்பராகவே இருக்கும். அதுலயும் அந்த சின்ன பையனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும். வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சும்மா பிரிச்சு மேஞ்சிருக்கானே சொல்லலாம். இந்த சீரிஸ் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்களே நோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி தான் ஆல்ரெடி நம்ம பழக்கப்பட்ட ஒரு ப்ரெடிக்டபிள் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா ஸ்டோரி தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். இந்த சீரிஸ் பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட நல்ல டீசெண்டா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சீரிஸ் டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா சூப்பரா செம்மையா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸோட மிகப்பெரிய ஹைலைட் போர்ஷனே பாத்தீங்கன்னா இந்த ஹாரர் போர்ஷன் தான். நீட்டா செம்மையா சூப்பராகவே இருந்தது. மிஸ்டீரியஸா அங்க நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அந்த பேய் வரக்கூடிய அந்த ஜம்ப் ஸ்கேர் சீன் எல்லாம் ரொம்ப பயத்திலையும் பதட்டத்திலையுமே நம்மள வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல மைனஸ்னு பாத்தீங்கன்னா சில மைல்டான அடல்ட் கண்டென்ட்ஸ், சில வைலன்ஸ் கண்டென்ட்லாம் இதுல கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த சீரிஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தான். 5.5 மணி நேரம் அப்படிங்கிறது தேவையே இல்ல. அதுல சில எபிசோட்ஸ் எல்லாம் ரிமோட் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சிருந்திருக்கலாம். மத்தபடி இது கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் ஒரு த்ரில்லர் சீரிஸ் தான். நீங்க இந்த சீரிஸை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.